பொள்ளாச்சி என்பது ஒரு சின்ன பகுதி தான், ஒரு சிறிய ஒரு டவுன் தான். அது ஒன்றும் கோயம்புத்தூர் மாதிரியோ அல்லது மதுரை மாதிரியோ ஒரு பெரிய நகரம் கிடையாது, ஒரு சின்ன பகுதி. அந்த பகுதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு பெரிய குரூப் வந்து கல்லூரியில் படிக்கிற மாணவிகளை, அதே போல் வந்து சில இளம் பெண்களை இது போன்று கடத்தி வருவது, பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்குவது, அதை வீடியோ எடுப்பது, அதை காட்டி த்ரெட்டன் பண்ணி மீண்டும் மீண்டும் அந்த பெண்களை வந்து பாலியல் வன்கொடுமை செய்வது என்ற ஒரு சாதாரணமாக இந்த விஷயங்கள் வந்து நடந்து வந்திருக்குது. இது வந்து ஒரு மிகப்பெரிய மும்பை மாதிரி ஒரு நகரமோ அல்லது சென்னை மாதிரி ஒரு நகரமோன்னா எல்லாருக்கும் தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அப்படி ஒரு சின்ன டவுனுக்குள்ள இப்படியான ஒரு கொடூரமான சம்பவம் நடந்திருக்கிறது நிச்சயமாக அங்கே இருக்கிற காவல்துறைக்கோ அல்லது அங்கே இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கோ தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி நடந்திருந்தா கூட அது வந்து மக்களுடைய ஒரு மிகப்பெரிய கவனத்திற்கு உள்ளாக்கப்படாமல் அது இருந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அதில் வந்து குற்றவாளிகளாக இருக்கிறவங்க வந்து இன்றைக்கும் வந்து குற்றவாளிகள் என்று நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கிற குற்றவாளிகளும் சரி, அல்லது இந்த குற்றத்திலிருந்து தண்டிக்கப்படாமல் தப்பித்திருக்கிறார்கள் என்று சிலர் சொல்லப்படுறாங்க, அவங்களும் சரி, ஒரு பணபலம் படைத்தவர்கள் மட்டும் கிடையாது, அவங்க வந்து ஒரு அரசியல் அதிகார பலம் படைத்தவர்கள் அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது அப்படிங்கிறதான்.